கண்ணன் தாருகனை கூப்பிட்டு நல்ல வேகமாக ஓடக்கூடிய 4 குதிரைகளை ரெடி பண்ணி தேரில் பூட்டி ரெடியாக இருக்க சொன்னான். தாருகனும் வேகமாக ஓடக்கூடிய 4 குதிரைகளான சைப்யா, சுக்ரீவா, மெகா புஷ்பா, பாலகக்கா அப்படின்னு 4 குதிரைகளையும் தேரில் பூட்டினான். உடனே கண்ணன் ஏறி உட்காந்துட்டார். அந்த ராத்திரியே தேர் கிளம்பித்து கண்ணன் பக்கத்தில் அந்த நேரையும் அமர சொன்னார். தாருகன் ரொம்ப வேகமாக ஓட்டினான். இப்போ ருக்மிணியோட தேசமான குண்டினபுரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ருக்மி என்ன பண்ணான், சிசுபாலனுக்கு ருக்மிணி கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளாக தடபடலாம் பண்ணிட்டு இருக்கான். பீஷ்மகர் அவள் அப்பாவுக்கு அவ்வளவா இஷ்டம் இல்லை தான், ஆனாலும் தன் மூத்த பிள்ளை மேலே ரொம்ப பாசம். அதனால் ருக்மி எதுவுமே சொல்லலை. அவரும் என்ன பண்ணார், கல்யாணத்துக்கு தேவையான யாகம், யஜ்யம், தானம் எல்லாம் பண்ணின்னு வந்தார். மாப்பிள்ளை சிசுபாலன் வந்து இறங்கினான். ரொம்ப அலங்காரத்தோட ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்க போகிற சந்தோஷத்தில் வந்து இறங்கினான். ஆண்டாள் பாடினாளே, கண்ணாலம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான், தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே. அது மாதிரி சிசுபாலன் ருக்மிணி தான் தனக்கே நினச்சின்னு இருக்கான். கல்யாணம் உனக்கு தான், ஆனால் கன்னிப்பெண் எனக்கு அப்படின்னு கண்ணன் சொல்கிற மாதிரி இவன் காத்துன்னு இருக்கான். அவ்வளவுதான். சிசுபாலனோட தோழர்கள்லாம் வந்தாச்சு. யார் யாரெல்லாம், ஜராசந்தன், சால்வன், தந்தவர்தன், பவுண்டரக்கன், இது மாதிரி எல்லாரும் வந்தாச்சு. துவாரகையில் பலராமன் பார்த்தான். என்னது கண்ணன் இப்போ எங்கே அவசரமாக கிளம்புறானே, எங்கே தேரில் போகிறான்னு சொல்லிட்டு கேட்டாக்க அவன் சொன்னான், அங்கே இருக்கிற என்னமோ விதர்ப தேசத்தில் ஒரு அந்தனர் வந்தார், அவரோட கண்ணன் கிளம்பி போனார், விஷயம் தெரியாது அப்படின்னு இருக்கிறவாள்லாம் சொன்னான். அடடா, விதர்ப தேசத்தில் சிசுபாலனுக்குன்னா கல்யாணம், சிசுபாலனுக்கு கண்ணனுக்கு ஒத்துக்காதே, அங்கே போனால் பெரிய ரகலையே நடந்துருமே, சண்டை வருமேன்னு சொல்லிட்டு சிசுபாலன் பலராமன் என்ன பண்ணார், பெரிய சேனையை திரட்டின்ட்டு அவர் கிளம்பிட்டார். ஏன்னா அவர் ஆதிசேஷனாச்சே, பகவானுக்கு ஒன்றுன்னா தான் முன்னாடி போய் நிற்கணும் இல்லையா, அதனால அவர் சேனையோடு அவர் கிளம்பிட்டார். ருக்மிணி இந்த இடத்துல ரொம்ப கவலையோடு இருக்கா. ஏன்னா அந்தனர் துவாரகை போய் சேர்ந்தாரா, கண்ணனை பார்த்தாரா, கண்ணன்ட்ட லெட்டரை கொடுத்தாரா, கண்ணன் ஒத்துண்டாரா, தன்னை கூட்டின்னு வரேன்னு சொன்னாரா, நம்மளுக்கு எல்லாம் பலவித கவலை. ராத்திரி முழுக்க அவள் தூங்கவே இல்லை, கவலையோடே இருந்தா. அடுத்த நாள் காலம்பரை பார்த்தா ருக்மிணியோட இடது கண் துடித்தது, இடது தோட எல்லாமே துடித்தது. ஆகா, நல்ல சகுனம், கொஞ்சம் மனசு சமாதானம் அடைஞ்சா. அப்போ பார்த்தா அந்த குண்டினபுரம் கிட்டக்க வரச்சையே ருக்மிணி கவலைப்படுவாளேன்னு என்ன பண்ணார், கண்ணன் பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினார். அதுக்கப்புறம் அது அவள் காதில் விழுந்தது. அது மட்டும் இல்லை, திருத்துளை போட்டுட்டு இருந்தாலே மாலை, அதோட நறுமணம் அப்படியே ருக்மிணியோட மூக்கில் தொலைச்சதான். ஆகா, திருத்துளை எப்போ அணிஞ்சிட்டு இருப்பான்னு சொல்லுவாளேன்னு அவள் கேட்டிருக்காளே, அப்போனா கண்ணன் வந்துட்டார் போல் இருக்கு அப்படின்னு அவள் சமாதானமானா. கண்ணன் எதுக்கு பண்ணார், ருக்மிணி கவலைப்படாமல் இருக்கணுமே. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த நேரம் கூப்பிட்டு, நீ போய் உள்ளே போய் அந்த புறத்தில் ருக்மிணிகிட்ட போய் சொல்லு, நான் வந்தாச்சுன்னு போய் சொல்லு விஷயத்த அப்படின்னு முதல்ல கண்ணன் அனுப்பிச்சிட்டார். அவர் இறங்கி போயிட்டார். கல்யாணத்துக்கு சம்மதிச்சதை போய் சொல்ல போயிட்டார். அப்பா, பகவான் கண்டிப்பாக என்னை ரட்சிப்பார்னு செஞ்சு அவன் சமாதானம் அடைந்து அந்த நேரம் விழுந்து நமஸ்கரித்தாள். ருக்மிணி கல்யாணத்தில் மங்களகரமான வேதாந்த தத்துவமே இருக்குது. ஏன்னா கிருஷ்ணன் பரமாத்மா, ருக்மிணி தாயார் மகாலட்சுமி, ஆனால் ஜீவாத்மா ஸ்தானத்தில் இருக்கா கருணையினால். ருக்மிணியோட 5 சகோதரர்கள் தான் 5 புலன்கள். இப்போ அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறது, பரமாத்மாவை அடையத்துக்கு இந்த 5 புலன்கள் தடையாக இருக்குது. எப்படி 5 சகோதரர் தடையாக இருக்காளோ ருக்மிணி கல்யாணத்துக்கு, அதை மாதிரி நமக்கு இந்த 5 புலன்கள் தடையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சிசுபாலனை சேர்க்கறதுக்கு 5 புலன்கள் என்ன, எப்படி இந்த உலக இன்பத்துக்கு இழுக்கிறது 5 புலன்கள், அது மாதிரி அவன் என்ன பண்ணான், சிசுபாலனையும் ருக்மிணி சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுலேருந்து நம்மளால் மீள முடியுமா, 5 புலன்களை நம்மளால் அடக்க முடியுமா, அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னாக்க, எப்படி ருக்மிணி த்விஜன் மூலம் கண்ணன் திருவடியை பற்ற நினைத்தாளோ, த்விஜன்களும் ஒரு ஆச்சாரியர் இல்லையா, பற்ற நினைத்தாளோ, அதுபோல் இந்த ஜீவாத்மாவாகிய நாம் என்ன பண்ணணும், ஆச்சாரியரை பற்றி பரமாத்மாவை அடைய வேண்டும். ஆச்சாரியரும் த்விஜன் மாதிரி தான். ஏன்னா அவர் முதல்ல தாய் பாயத்தில் பிறந்து ஒரு பிறப்பு, அப்புறம் 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பெற்றார் இல்லையா, அது 2வது. திருமந்திரத்தில் பிறந்து துவயத்திலே வளர்ந்துங்கிற மாதிரி அவரும் த்விஜன் மாதிரி தான், இரட்டை பிறப்பாளர். அந்த த்விஜனாகிய ஆச்சாரியன் திருவடியை பற்றினால்
எப்படி கருடனுக்கு 2 ரெக்கை இருப்பது போல ஆச்சாரியரோட ஞானம் அனுஷ்டானம் அந்த 2 இருக்கு இல்லையா, அதை கொண்டு பகவானை பிரார்த்திப்பார். நம்மளா போய் பிரார்த்திச்சாலாம் கிடைக்காது. பகவான்கிட்ட ஆச்சாரிய பிரார்த்திச்சாக்க ஆச்சாரிய பிரார்த்தனைக்காக பகவான் என்ன பண்ணுவார், ஜீவாத்மாவை ரட்சித்து பாவங்களை வீழ்த்தி நேர வைகுண்டத்துக்கு அழைத்து செல்வார். எப்படி கண்ணன் ருக்மிணி துவாரகைக்கு சென்று திருக்கல்யாணம் செய்து கொள்கிறாரோ அதுபோல பகவான் வைகுண்டத்துக்கு இந்த ஜீவாத்மாவை அழைத்து சென்று ஆத்ம விவாகம் செய்விக்கிறார். இதுதான் ருக்மிணி கல்யாணம். ரொம்ப முக்கியமான தத்துவம் உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு என்ன நம்ம கைமாறு செய்யணும்? எவ்வளோ பெரிய கைங்கரியம் செஞ்சுருக்கார், நம்ம கைமாறு செய்ய வேண்டாமா? அதுக்கு பிள்ளைலோகாச்சாரியர் சொல்கிறாராம், இன்னொரு வைகுண்டமும் பகவான் தான் தரணும். அது நம்மளால் முடியுமா? உலகத்தில் கிடையாது. அதனால என்ன செய்யணும், நன்றி விசுவாசத்தோடு அவருக்கு தொண்டு செஞ்சுட்டே இருக்கணும். தலையெல்லால் கைமாறு இல்லைங்கிற மாதிரி ருக்மணி எப்படி அந்தனர் காலில் விழுந்து வணங்கினாலும் இத்தனைக்கும் தாயார் ருக்மணி தான். ஆனால் கூட பகவானுக்கு ஜீவாத்மா ரோல் எடுத்துனதுனால பரமாத்மாவை கொண்டு சேர்த்ததுனால அவர் என்ன பண்ண, அந்தனர் காலில் விழுந்தா இல்லையா, அதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆயுசு முழுக்க நமக்கு ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் இது உணர்த்துற தத்துவம். ரொம்ப முக்கியமான தத்துவம் இது. அதுக்கப்புறம் இப்போ கல்யாணத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பீஷ்மகனுக்கு செய்தி வருது, பலராமனும் கிருஷ்ணனும் வந்திருக்காங்கிற செய்தி வந்தவுடனே என்னது, நம்ம பத்திரிக்கை அனுப்பலையே, எப்படி வா வந்தா, பரவாயில்ல ஆனாலும் பெரியவா வந்திருக்கும்போது என்ன பண்ணணும், பூர்ணகம் எடுத்து வரவேற்கணும் இல்லையா. அவரும் அவரை வரவேற்றார். மக்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா இது கண்ணனோட அழகை இப்போ தான் பார்க்குறா. அப்படியே கண்களால் பருக பருக அவளுக்கு ஆகா இவ தான் ருக்மிணிக்கு ஏற்றவன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சிசுபாலனை கல்யாணம் செஞ்சு வைக்க ஏன் தான் இந்த ராஜா நினைக்கிறாரோ அப்படின்னு மக்கள்லாம் நினச்சாலாம். நாங்கள் வாழ்க்கையில் எதாவது புண்ணியம் செஞ்சுருந்தாக்க அந்த புண்ணியத்தை ருக்மிணிக்கு கொடுத்துட்றோம். எப்படியானும் சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்காம ருக்மிணி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மக்கள்லாம் பிரார்த்திச்சுட்டாலாம். இப்போ ருக்மிணி அந்த தெய்வ யாத்திரை இருக்கு இல்லையா, அதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு கிளம்புறா. கண்ணனை மனசில் பிரார்த்திச்சுட்டே போகிறா. என்ன அப்படி இருக்கும்போது ருக்மிணி குலதெய்வத்துக்கு யாத்திரைக்கு அலங்காரம் பண்ணின்னு போச்சு. கண்ணன் திருவடி தான் அவன் மனசில் இருந்திருக்கு. கூட தோழியர்களும் வந்தா. பொதுவாக அங்கே யாருமே இருக்க மாட்டா. பார்த்தா ருக்மி என்ன பண்ணியிருக்கான், தன்னோட காவலாளிகள் எல்லாம் ஆயுதங்களோடு நிறுத்தி வச்சுருக்கான். ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, கண்ணன் பலராமன்லாம் வந்திருக்கான்னு. அதனால் அழைக்காமல் வந்திருக்கா அப்படின்னா ஏதோ நடக்க போகிறது அப்படின்னு நினச்சிண்டு காவலாளிகள் எல்லாம் முதல்ல ரவுண்டாக நிற்க வச்சான். அவளை சுற்றி இன்னொரு வாத்தியம் வாசிக்கிறவாள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் இந்த காவலாளிகளை சுற்றி நிற்க வச்சான். அதுக்கு அடுத்தது பணிப்பெண்கள் இருக்காள் அரண்மனையில், அவள்கிட்ட கோவிலில் சமர்ப்பிக்க வேண்டிய மாலைகள், புஷ்பங்கள், வஸ்திரங்கள், ஆபரணங்கள், சந்தனம் எல்லாத்தையும் எடுத்து வந்தாளாம். இவ்வளோ பேர் என்னை சுற்றி இருந்தால் எப்படி கண்ணன் வருது என்னை கூட்டின்னு போகிறான்னு இவளுக்கு ஒரே கவலையாக போயிடுது. பொதுவாக யாரும் இருக்க மாட்டா தோழிகளை தவிர. இன்றைக்கி எல்லாம் அவன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கானா, இவளுக்கு ஒரே கவலை. கோவிலையும் அடைஞ்சாச்சு. அம்பிகையோட திருவடியில் விழுந்து பிரார்த்திக்கிறா. கோவில் வாசலுக்கு வந்தால் கல்யாணத்துக்கு வந்த அத்தனை மன்னர்களும் நின்றுருக்காளாம். எல்லாரும் வந்துட்டா ருக்மிணியை பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ருக்மிணியை பார்க்கணுன்னு அவள் எல்லாரும் வந்து காத்துன்ருக்கா. எல்லாரையும் பார்க்குறா, கண்ணனை மட்டும் காணோம். மறுபடியும் ஐயோ நம்ம அந்தப்புறம் தான் போக வேண்டியிருக்குமோ, அங்கே போயாச்சுன்னா கண்ணனை பார்க்க என்னை கூட்டின்னு போகவே முடியாதே அப்படின்னு அவள் கவலைப்பட்டுருக்கா. அங்கே ருக்மிணின் அழகை கண்ட மன்னர்கள் என்ன பண்ணாலாம், அப்படியே கீழே விழுந்து மயங்கிட்டாளாம். அப்படி ஒரு அழகு ருக்மிணி. அத்தனை மன்னர்கள் கீழே விழுந்த போதும் ஒருவர் மட்டும் விழாமல் இருப்பது போல தெரிஞ்சதான். அவள் கொஞ்சமாக தலையை தூக்கி இடது பக்கமாக தூக்கி கூந்தலை விலக்கி பார்த்தாளாம். பார்த்தா அச்சுதன் நின்று கொண்டிருந்தார். கண்ணால் ருக்மிணி கேட்டாலாம், ஏன் இன்னும் அழைச்சிட்டு போகலை, யாத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட்டின்னு போக சொன்னேன் இல்லையா, அப்போ கூட்டின்னு போகாமல் ஏன் லேட்டாக்கினேங்கிற மாதிரி கண்ணாலே பேசினாலாம். அதுக்கு கண்ணாலே பதில் சொல்கிறார், கோயிலுக்கு போகிறவாளெல்லாம் தடுக்கக்கூடாது, அதனால் வரும்போது கூட்டிக்கலாம், நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு கண்ணாலே பதில் சொன்னாராம். உடனே ஓடி வந்து ருக்மிணியை பிடித்து தேரில் அமர்த்தி தாருகனை வேகமாக ஓட்ட சொன்னார். மன்னர்கள்லாம் விழுந்திருக்காளே, பட் தேர் ரொம்ப தூரம் போனப்புறம் இவெல்லாம் சுயநினைவு வந்தாளாம். எழுந்து பார்த்தா அந்த காட்சி எப்படி இருந்ததாம், 1000 நரிகள் நின்று கொண்டிருக்க சிங்கம் தனக்கு தேவையான எடுத்து செல்வது போல இருந்துதான்.
ரதம் மறைந்ததுன்னா அவளுக்கெல்லாம் சுயநினைவே வந்தது. பெண்ணை காணலை காணலைன்னு அப்போ தான் கத்துறாவா. ஏன் உடனே கத்தலை அப்படின்னாக்க, கண்ணன் ருக்மிணி பிடித்து தேரில் அமர்த்தினதும் ஆஹா 2 பேரும் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு நினச்சி அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டாளாம். ஃப்ரீஸ் ஆகிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஸ்தம்பித்து போயிட்டாளாம். அவளுக்கு வார்த்தையே வரல, அப்படியே அதனால அவள் மறைஞ்சதான் அவள் சுயநினைவுக்கே வந்தா. இப்போ தான் ருக்மி ஜராசந்தன், பவுண்ட்ரன், சிசுபாலனுக்கெல்லாம் இந்த செய்தி போன உடனே பெரிய சேனை திரட்டினார்கள். எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆயிட்டா. இவள் சண்டைக்கு புறப்பட பலராமன் தான் சேனையோடு வந்திருக்கானே, அப்படியே அவள் எல்லாம் தாக்கிட்டான். எல்லாரும் தோற்று போயிட்டா. ருக்மிக்கு ரொம்ப கோபம். அதனால் அவன் என்ன பண்ணான், ஒரு சபதம் செய்தானா, இந்த ருக்மிணியை மீட்டு கொண்டு வந்தால் குண்டினபுரத்துக்கு வருவேன், இல்லையாண்ணா ஊருக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணான், ஒரு அக்ஷுனி சேனையோட வேறு ஒரு குறுக்கு வழியில் போய் ருக்மிணியை பிடித்து இழுத்து வரத்துக்காக சண்டைக்கு போயிட்டான். கண்ணனுக்கும் ருக்மிக்கும் பெரிய சண்டை. கண்ணன் ருக்மிணி மொத்த சேனையும் அழிச்சிட்டு ருக்மி மீது பானம் போகும்போது ருக்மிணி கண்ணன் காலில் விழுந்து பிரார்த்திச்சுட்டாளாம். இப்போ தான் கல்யாணம் நடக்க போகிறது, அவனை விட்டுடுங்க, கொல்லாதீங்கன்னு பிரார்த்திச்சுட்டாளாம். சரி, நீ காலில் விழுந்து பிரார்த்திச்சுட்ட, அதனால் அவனை விட்டுடுறேன். ஆனால் அவன் குடுமையை வெட்டி விட்டாக்க தான் அவன் கொன்றதுக்கு சமம். ஏன்னா குடுமையை வெட்டியாச்சுன்னா விகாரம் அழில் அதுவே ஒரு கொன்னதுக்கு சமமாக. அதை பண்ணிவிட்டு கட்டி போட்டான். அப்போ தான் பலராமன் நாங்கள் வந்த சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டோம். அப்போ சொன்னார் பலராமன், இல்லை நீ கட்டை அவுத்து விட்டுடு, கட்டாத அப்படின்னா, என்னாலும் உன் மைத்திரம் இல்லவா, விட்டுடு அப்படின்னாராம். சரி, ருக்மி கண்ணனும் அந்த கட்டை அவுத்து விட்டுட்டு அவள் கிளம்பிட்டா துவாரகைக்கு. ருக்மி சபதம் செஞ்சபடி ஊருக்குள்ளே போகாமல் அங்கேயே ஒரு புது நகரம் போஜகட்டம்னு ஒரு பெரிய நகரத்தை நிர்வாணம் பண்ணி அங்கேயே அவன் தங்கி வாழ்ந்து வருகிறான். இப்போ கண்ணன் துவாரகையை அடைஞ்சாச்சு. ருக்மிணிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண அதே நாள் அதுக்குள்ளே கூட்டுமிட்டு வந்தாச்சுவா. அரண்மனை அடைந்தார்கள். ஊர் முழுக்க தோரணம் கட்டி பரிசு பொருளோடு அனைவரும் வந்தார்கள். மற்ற அனைத்து தேச மன்னர்களும் வந்திருந்தனர். ருக்மிணி கல்யாணத்தில் கண்ணன் எப்படி ருக்மிணிக்கு கூட்டி வந்தார்ன்றது பாட்டு கச்சேரியில் செஞ்சாலாம். எல்லாரும் ஆனந்தமாக கொண்டாடி நடனமாடி பாட்டு பாடி எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தா. அப்போ கர்காச்சாரியர் வசுதேவர் தேவகி எல்லாரோடையும் வந்தார். கண்ணன் ருக்மிணி பாணி கிரகணம் செய்து வைத்தார். இதுவரைக்கும் மக்கள் கிருஷ்ணன் ஏதோ சாதாரணமாக தான் நினச்சிட்டு இருந்தா. இப்போ தான் மகாலட்சுமியான ருக்மிணி கையை பிடிச்சதுதான் ஆகா சர்வேஸ்வரன் அவளுக்கு தெரிஞ்சுதான். கர்காச்சாரியர் சொன்னாராம், 2 பேரும் மாலை மாற்றிக்கோங்க அப்படின்னாராம். கண்ணன் சொன்னாராம், மாலையே வேண்டாம், என்னோட 2 கைகளை ருக்மிணி கழுத்தில் போடுற மாலை மாதிரி அதே மாதிரி ருக்மிணி என் கழுத்தில் அவளோட 2 கையும் போடுவா, இதுதான் மாலை அப்படின்னா. அப்படி சிருங்கார ரசத்தோட கல்யாணம் நடந்தது. கர்காச்சாரியர் சொன்னாராம், திருமஞ்சனம் பண்ணணுமே அப்படின்னாராம். அவசியமே இல்லை, என்னோட பார்வையால் நான் ருக்மிணியை பார்க்குறேன், அது ஒரு திருமஞ்சனம் ஆகிடும். அதே மாதிரி ருக்மிணி என்னோட கண்ணை பார்ப்பா, அதுவும் திருமஞ்சனம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிருங்கார கல்யாணத்தை எல்லாருமே கண்டு ரசித்தாலாம். இப்போ தான் எப்படி ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் எல்லாரும் தெரிஞ்சுட்டா. அப்படியே ருக்மிணி கல்யாணம் ரொம்ப ஜோராக நடந்ததுன்னு பரீட்சத்துக்கு சுகபிரமம் சொல்கிறார். இதே தான் ருக்மிணி திரௌபதியிட்ட சொல்கிறா எப்படி தன் கல்யாணம் நடந்ததுன்னு. இதுக்கப்புறம் அவர் இன்னும் 8 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா, அதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம்.